அது நம்மூரை போல வருமா? எங்க வாங்க கும்மாப்பட்டிக்கு. எங்க கூமாப்பட்டியா? நம்ம ஊரு எல்லப்பட்டியா? அப்படியா? ப்ரொமோஷன் போடுறானே, நீ அடுத்த ஊருக்கு ப்ரொமோஷன் போட்டுக்கிட்டு இருக்கா? சரி சரி நின்னுங்க. ஏங்க வாங்க எல்லப்பட்டிய பாருங்க. இதாங்க எங்க எஸ்டேட் எல்லப்பட்டி. மொத்தம் 3 டிவிஷன் இருக்கு. வாங்க ஒவ்வொரு டிவிஷனா பார்ப்போம். இங்க இருந்தாங்க எல்லப்பட்டி ஸ்டார்ட் ஆகுது. மூணாறுல இருந்து 27 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இதை நாங்கள் 100 அடி பாலம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குண்டலா டேம் இருக்கு. குண்டலா டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாங்க நம்ம ஊருக்குள்ள போய் பார்ப்போம். நம்ம பாலத்தை கடந்த உடனே ரோட் சைடில் நம்ம விஜயனா கடை இருக்குங்க. இங்கே மேகி பிரெட் ஆம்லேட், நூடுல்ஸு, சிக்கன் ரைஸு, டீ, காஃபி, ஜிஞ்சர் டீ, காரமன் டீ, லெமன் டீ எல்லாம் கிடைக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சுத்தமாகவும் செஞ்சுருப்பாரு. அவர் தாங்க நம்ம விஜயண்ணா சாயா போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அடுத்து குணா குகையிலே இவங்களோட குகைங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி ஃபால்ஸ், இந்த ஏரியாவோட ஃபால்ஸ் இருக்குங்க. இங்கே தான் நாங்கள் எப்போயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸ்கூல் லீவ் டைமில் நாங்கள் மேக்ஸிமம் இங்கே தான் இருப்போம். வந்து ஒரு குடையில் போடுவோம் நல்லா. ஆனால் மெயினாக நாங்கள் வர காரியம் எதுக்குன்னா, கோழியை திருடி கொண்டு வந்து இங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க. இந்த பசங்க எல்லாம் ஒரு சமையல் கலை நிபுணர்கள், நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. மேக்ஸிமம் நாங்கள் லீவ் டைமில் இங்கே தான் இருப்போம். அமைதியான இடம், யார் தொந்தரவும் எந்த பிரச்சனையும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இங்கே தாங்க இருப்போம். நல்லா குளிச்சு விளையாட்டு ஜாலியாக இருக்கிற ஒரு இடம் எங்களுக்கு இதாங்க. இதை நாங்கள் மினி ஃபால்ஸ் சொல்லுவோம். இப்போ உள்ள அலோடு விட மாட்டாங்க. நாங்கள் லோக்கல் பசங்க மட்டும் போவோம். ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான இடம் தாங்க இது. இந்த தண்ணி எங்கே போய் சேருதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக குண்டல் டேமுக்கு அங்கே போய் சேருது பாருங்க. குண்டல் டேமில் தான் அந்த தண்ணி ஜாயிண்ட் ஆகும். இதாங்க எல்லப்பட்டியோட ஸ்டார்டிங் டிவிஷன், கேகே டிவிஷன், அதாவது கருங்குளம். அதை தான் நாங்கள் கேகேன்னு சுருக்கி சொல்லுவோம். கீழே பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்கும். இங்கே நல்லா காய்கறிகள் விளையும். கேரட், பீட்ரூட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாம் இங்கே நல்லா விளையுங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் கிரவுண்டு, எங்களோட ஃபுட்பால் கிரவுண்டு. நாங்கள் அதிக நேரம் அங்கே தான் இருப்போம், எங்கள் கிரவுண்டில் தான் இருப்போம். பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்து கொழுக்கு மலையோட ஜாயிண்ட் ஆகும். கொழுக்கு மலை கேள்விப்பட்டிருக்கீங்க. கொழுக்கு மலையோட ஜாயிண்ட் தான் இந்த மலை. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலி எஸ்டேட் போகலாம். இந்த மலைக்கு பின்னாடி அங்கே பாருங்க, இந்த இதில் ஒரு ஃபால்ஸ் வரும். அதாங்க எங்களோட குடிநீர். இந்த ஃபால்ஸ்ல இருந்து தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்குது. நல்ல சுத்தமான நீருங்க. எங்கள் தோட்டத்துக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அது நேராக வந்து ஆற்றுல கலக்கும். இப்போ ஒரு சின்ன மினி ஃபால்ஸ் பார்த்தீங்கல்ல, அது அந்த தண்ணி தாங்க. அங்கேருந்து தான் எங்களுக்கு வருது. இதாங்க எல்லப்பட்டி டீ ஃபேக்ட்ரி. இங்கேருந்து கிளியராக தெரியல, மரம் இருக்கிறதுனால. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பக்கத்துலேயே காட்டுறேன். நீங்கள் பக்கத்தில் தான் கிரவுண்டு இருக்குது. ஃபேக்ட்ரி அடுத்த வீடியோவில் பக்கத்தில் இருந்து எடுத்து காட்டுவாங்க. இதாங்க எல்லப்பட்டியில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச், ரோட்டு ஓரத்திலே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1902 கட்டியிருக்காங்க. மூணாறில் பழமையான சர்ச்சில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னா இதுக்கு 123 வயசு ஆகுது. பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்திலே இருக்கும். இதுக்கு பக்கத்தில் தாங்க நாங்கள் படித்த ஸ்கூலும் இருக்குது பாருங்க. ஒரு பழமையான சர்ச்சு எங்கள் ஊரில் இருக்குன்றது எங்களுக்கு ஒரு பெருமை தானே. இதாங்க நாங்கள் படித்த ஸ்கூல், எல்பி ஸ்கூல், லோயர் பிரைமரி ஸ்கூல். இதில் 1 to 4 வரை இருக்கும். நான் மட்டும் இல்லை, எங்கள் தாத்தா எங்கள் அப்பா இங்கே படித்தவங்க தாங்க. நானும் இங்கே தான் படித்தேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து எனக்கு மூக்கு பழகும். எங்கள் அம்மா கர்ச்சிப்பு கட்டிவிடுவாங்க. அதை வச்சு நானும் உடச்சிக்குவேன், கூட தொடக்கி விட்டுருவேன். அதுதான் எங்களோட ஃபார்மிங். கண்ணாடிக்கெல்லாம் எதுக்கு வளையம் போட்டு வச்சுருக்காங்கன்னா, அதில் நாங்கள் செஞ்சாதாங்க. சார் எங்களை போட்டு அடிப்பார். அந்த கோவத்தில் நாங்கள் கண்ணாடியை போட்டு அடிப்போம். நாங்கள் படிக்கும்போது இந்த சர்ச்சு அவ்வளோவா தெரியாது. இங்கேருந்து பார்க்கும்போது சர்ச்சு பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஃபுல்லாக மரமாக இருந்ததுனால அவ்வளோ கிளியராக தெரியாது. இப்போ மரம்லாம் வெட்டிட்டாங்க. எங்களை அடிக்கிறதுக்கு கம்பு இங்கே தாங்க உடைப்பாங்க, பக்கத்தில் மரத்தில். இந்த மரம்லாம் இப்போ காஞ்சி போச்சுங்க. அங்கே உடைச்சாங்க. எங்களை ஓட்டு வெளின்னு வெளுப்பாங்க. இந்த காலத்தில் டீச்சர் கம்பத்துக்குன்னா பசங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்து வாழ்க்கை தாங்க 90s வாழ்க்கை, சொர்க்கம். இன்னும் எல்லப்பட்டியை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.